ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என சொல்லப்படும் AI தொழில்நுட்ப பயன்பாடு அதிகரிப்பதால் உலக அளவில் தண்ணீருக்கான தேவை இன்னும் 3 ஆண்டுகளில் 11 மடங்கு அதிகரிக்கும் என அமெரிக்காவை தலைமையிடமாக கொண்டு இயங்கும் பன்னாட்டு நிறுவனமான மார்கன் ஸ்டான்லி கூறியுள்ளது. AI தொழில்நுட்பத்தில் எண்ணிலடங்காத தரவுகள் தேவைப்படுவதால் அவை டேட்டா சென்டர்களில் சேமித்து வைக்கப்படுகின்றன. டேட்டா சென்டர்கள் மிக அதிக அளவு தரவுகளுடன் இடைவெளியின்றி இயங்கிக் கொண்டே இருப்பதால் அவற்றை குளிர்விக்க தண்ணீர் தேவைப்படுகிறது. மேலும் AIக்கு ஆதாரமாக விளங்கும் செமி கண்டக்டர்கள் சிப்ஸ் உற்பத்திக்கும் தண்ணீர் அதிகம் தேவைப்படுகிறது. இதுகுறித்து மார்கன் ஸ்டான்லி வெளியிட்ட அறிக்கையின்படி AI தரவு மையங்கள் வரும் ஆண்டுகளில் உலகளாவிய நீர் பயன்பாட்டை கணிசமாக அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. AI தரவு மையங்களால் குளிர்வித்தல் மற்றும் மின்சார உற்பத்திக்கான வருடாந்திர நீர் பயன்பாடு 2028ஆம் ஆண்டுக்குள் சுமார் 1068 பில்லியன் லிட்டரை எட்டும் என்று அறிக்கை கூறியுள்ளது. மேலும் குளிரூட்டும் தரவு மையங்களுக்கான நீர் பயன்பாடு பரவலாக ஒப்புக்கொள்ளப்பட்டாலும் மின்சார உற்பத்தி மூலம் மறைமுக நீர் பயன்பாடு குறைவாகவே மதிப்பிடப்படுகிறது என்று அறிக்கை குறிப்பிட்டது. மேலும் இந்த அறிக்கை 3 சாத்தியமான விஷயங்களை முன்வைக்கிறது. இவற்றின் கீழ் 2028ஆம் ஆண்டுக்குள் AIயின் நீர் பயன்பாடு ஆண்டுதோறும் 637 பில்லியன் லிட்டர் முதல் 1485 பில்லியன் லிட்டர் வரை மாறுபடும். AIயின் நீர்த்தடம் 3 நோக்கங்களில் நீண்டுள்ளது. அவை ஆன்சைட் டேட்டா சென்டர் குளிரூட்டல், மின்சார உற்பத்தி, குறைகடத்தி உற்பத்தி ஆகியவற்றுடன் தொடர்புடையது. மின்சார உற்பத்தி பொதுவாக நீர் பயன்பாட்டின் மிகப்பெரிய பங்கை கொண்டுள்ளது. அதைத் தொடர்ந்து குளிரூட்டல் மற்றும் குறைகடத்தி உற்பத்தி AIயின் ஒட்டுமொத்த உலகளாவிய நீர் நுகர்வு மிதமானதாக தோன்றினாலும் தாக்கம் மிகவும் அதிகமாகத்தான் இருக்கும் என்பதையும் அந்த அறிக்கை எடுத்துக்காட்டுகிறது. ஏற்கனவே உலகளாவிய தரவு மையங்களில் நீர் பற்றாக்குறை, வறட்சி, வெள்ளம் மற்றும் நீர் தரம் குறைந்து வருவதால் ஏற்படக்கூடிய அபாயங்களை எதிர்கொள்ளும் நிலையும் உள்ளது. இதேபோல் பல 2ஆம் நிலை சந்தைகள் மற்றும் வளர்ந்து வரும் தரவு மையங்கள் அதிக அல்லது மிக அதிக நீரழுத்தம் உள்ள பகுதிகளில் அமைந்துள்ளன. AI துறைக்கு நீர் நுகர்வு வேகமாக வளர்ந்து வரும் பிரச்சினை என்று அறிக்கை வலியுறுத்தியது. குளிர்வித்தல் மற்றும் மின்சார உற்பத்திக்கான தேவை அதிகரித்து வருவதால் நீர்வளங்களை திறமையாக நிர்வகிப்பது தொழில்துறையின் வளர்ச்சி மற்றும் நிலைத்தன்மைக்கு முக்கியமான சவாலாக இருக்கும்.